மெய்யான ஒளி தினம் ஒரு மன்னா 7வது ஆண்டு துவக்கம். நிலைத்திருக்கும் உடன்படிக்கை. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3:14. உலகத்தின் புகழ்மிக்க இசைமேதை லுட்விக் வான் பீத்தோவன் தம்முடைய 26வது வயதில் கேட்கும் திறனை இழக்கத் தொடங்கினார். இதனால் மனம் வருந்தினார். தற்கொலை செய்யவும் நினைத்தார். தம்முடைய 30வது வயதில் தற்கொலை செய்து கொள்ளும் சிந்தனையை மாற்றினார். காது கேட்கவில்லை என்று துவண்டு விடவில்லை. மாறாக கற்றுக்கொண்ட காரியங்களை விட்டு விடாமல் அவர் தம் இசை முயற்சிகளை தொடர்ந்தார். அதில் நிலைத்திருந்து வெற்றி பெற்று உலக புகழ்பெற்ற இசை மேதையானார். நிலைத்திருத்தல் என்பது இணைந்திருத்தல், இசைந்திருத்தல், அண்டி இருத்தல், எல்லாவற்றிற்கும் மேலானது நீடித்து நிலைத்து உறுதியாக எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாது ஒன்றோடு இணைந்து வாழ்வது என்பதாகும். இதனை இயேசு திராட்சை செடியையும் அதன் கொடிகளையும் வைத்து ஓமையாக விளக்கினார். கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை கிறிஸ்துவிலே நிலைத்து வாழ வேண்டும். சீர்குலைவு காலங்களை கண்டு துவண்டு விடாது பணியில் நீடிக்கவும் நல்ல உபதேசத்தை கடைபிடிக்கவும் நிலைத்திருக்கவும் பவுல் அறிவுரை விடுக்கிறார். கடவுள் துன்பங்களிலிருந்து விடுதலை அளிப்பவர் என்ற உறுதிப்பாடும் இங்கு தரப்படுகிறது. துன்பம் என்பது அனைத்து கிறிஸ்தவருக்கும் உரியதாகும். அதே போன்று துன்பத்தை சகிப்பதும் அதிலிருந்து மீட்கப்படுவதும் உண்மையாகும். மனித உடன்படிக்கை பல நேரங்களில் தவறிப்போகிற சூழல்கள் உண்டு. கடவுளுடைய உடன்படிக்கை என்பது உண்மையானது, உறுதியானது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போதிக்கப்பட்ட போதனைகளுக்கு ஏற்ப விசுவாசம் மாய்மாலம் இல்லாமல் வாழ வேண்டும். அதுவே நாம் அவரோடு நிலைத்திருக்கின்றோம் என்பதின் அடையாளமாகும். ஆகவே உறவின் உறுதியுடன் முன்னேறி செல்வோம். ஜெபம். நிறைவாழ்வை வழங்கும் இறைவா, உடன்படிக்கையில் என்றென்றும் நிலைத்திருந்து நல் செயல்களால் சான்று பகிர்ந்து வாழ உமது ஆற்றல் நிலை தந்து வழி நடத்தும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.